என்ன கூம்பிட்டு எப்படி போன? உள்ளதான் இருந்தேன் பாரு. ஆனா என் கணவராகப்பட்டவர் நல்ல மகாராஜன் கணமகன் இருக்கிறாரு. அந்த தேவடிய வந்தாலும் வந்துருவா. அதனால போய் எட்டி பாருடி வராது இல்லையா? ஆமா போய் பாரு. யாருன்னு தெரியல. ஐயோ ஐயோ யாருன்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாமா? அப்படியா? ஆமா. அடியே சபாலி வந்துட்டுறாங்க. வரலதுக்கு இங்க வரலதுக்கு அந்த தேவடியா அந்த கண்டாரோலிக்கு வரா. அரண்மனைக்கு வரா. தேவடியா தேவடியா கண்டாரோலி கண்டாரோலி யாரு பார்த்தான்? தன்னாப்பால தேவடியா கண்டாரோலி கண்டாரோலி இருக்கிற தடியா நாத்தனா ஆடு அந்த அம்மா மகாராணி அம்மா. தேவடியா ஏமா நான் மகாராணி இல்ல. ஏமா இந்த நாட்டுல பிறந்த பிள்ளை மகாராணி அம்மா தானே. வடவடியை வச்சு கொடுவோம். சரி அவன் வராளா? நான் சொல்றதே கேட்கணும். நான் மகாராணி நீயா? ஆமா உள்ள போகுது. பாரு இப்ப என்ன பண்றது தெரியுமா? பாரு அந்த தேவடியா வரா. அதனால என்ன பண்றது தெரியுமா? நான் சொல்ற மாதிரி கேட்கணும். மரத்துக்கு போச்சு மரத்துக்கு போச்சு மரத்துக்கு மகத்து மேல மண்ணலி குடுத்தா எங்க கை வைக்கிறான்? இங்க ஒரு ஓட்டுக்குது இங்க ஒரு ஓட்டுக்குது. அந்த ஓட்டையில அடிக்கலாமா? ஏண்டி அடிச்சு போயிட்டு கிடக்குது. பாரு என்ன பண்றது தெரியுமா? 8வது செவருக்கு ஏறி வச்சு மண் அடிச்சாச்சு. 10வது செவருக்கு அடிச்சிட்டோம். பாத்தால பாந்து அடிச்சிட்டோம். அடிச்சிட்டியாடி? அடிச்சிட்டோம். ஏய் ஏதோ சந்திரக்குதா பாரு. சந்திரக்குதா பாரு. சந்து பாரு. சந்தடிச்சிட்டு என்ன பண்றது? சும்மா தான் கிடக்கணும் அப்புறம். அதனால இப்ப என்ன பண்றது? நான் தலைவலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். நீங்க ஆமா சரி சரியா? சரி நான் அரண்மனையில் இருக்கிறேன். 7 ரூம் இருக்குது எங்களுக்கு. 7 ரூம்பா? கூதி 7 ரூம் இருக்குது. சரியா? மாளிகை கடைசி ரூம்ல படுத்துருக்கு. சரியா? யாராவது வந்தா வீட்டுக்கு அதெல்லாம் திறந்துட்டோம். ஏய் அது கேவடிய முண்டை. யாரு ஈசு கூதி. ஏய் அல்ல யார் வந்தாலும் உள்ள விட கூடாது. ஏய் வீட்டுக்கு வந்தவங்க வந்து கதவு திறந்துட்டு வாங்கனதால கூப்பிடுறாங்க. பாருங்க தோல்ல சொல்ல முடியும். கேவடியில என்ன பண்றது? சரிமா யாரு வந்தாலும் உள்ள விடுறாங்க. ஆகட்டு மகாராணி அம்மா. சாத்து நீ ஓண்டு சொன்னா உடனே உள்ள விடுறேன். சரி சரி. அட ஓண்டுக்குள்ளமா. எடுத்து போடு பாய். இப்படி போடு. புடியா. சரி சரி. நேரா போடுப்பா. சொல்லுப்பா.
ஆயா அடி முண்டா அடிபாடுமா பாடுறியே அடி எல்லாம் ஏறி கிடக்குதுறியே ஆயா முன்னாடி ஆயா அப்பா அம்மங்க அண்ணியாளே அம்மாடி நன்னனோட யமதினி பாருங்க நல்லா பாருங்க அடா என்னடா மக்களா அம்மா உங்க அண்ணி என்ன உங்க அத்தை கதவு திறக்கல மூடன கதவு திறக்கல இன்னும் வந்து வெக நேரம் ஆயி போச்சு உங்க அத்தையை ஓசை விட்டு அத்தையோட கூப்பிடுங்க கண்ணு ஆகட்டும் அம்மா கதவு தோறுங்க என்ன ஆயிருக்கும் கூட்டன கதவு இன்னும் திறக்கல மக்களா என்ன செய்வ யாருமில்ல பாவியான ஐயோடா என்ன செய்வ யாருமில்ல பாவியான நான் இந்திராணி ராமலிங்க வயித்துல பிறந்தது உண்மையான எங்க அப்பா மூட்டு பொறுக்கதவு தானே திறக்க வேண்டும் தெய்வமே மக்களா கதவு திறந்துருச்சு நீங்க உள்ள போய் மாங்கனி தேங்கனி இருக்கு எடுத்து சாப்பிடுங்கப்பா எங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்குது அண்ணி 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 தலைவலியான சரிந்திருக்கும் போது என்னை தட்டி எழுப்பியதாரு அரிய மக்கச்சிரிக்கு பக்கச்சு தட்டி எழுப்பியதாரு நான் தங்கைய தேடி கூறி என் மக்க பசியால மக்க வாடுற யாரு இங்க வச்சு வச்சிருக்கா என் மக்க பசி பொல்லாது வாய பேச சொல்லாது என் மயிலர் பசி பொல்லாது அரிய இங்கே வயலாகுமா நீங்க இந்த வார்த்தை சொல்லலாகுமா அரிய மகளை எடுக்கலாமா மரியா வைக்கலாமா
வச்சுக்க. ஏய் மூரே ஓ சாவ மனசாட்சி இல்ல கொஞ்சமாச்சு. அவ வீட்டுக்கு அந்த அம்மா வருது, அந்த அம்மா போய் என்னத்துக்கு அடிக்கணும்? பாவம் இல்ல. நீ என்ன வேலைக்கு வந்த? கொஞ்சமாச்சு புண்டை ஏறக்குதா? சொல்லு பார்க்கலாம். அது இருந்தா அவயா அடிக்கிறான். ஏய் என்னடி என்ன வேலை வச்சிருக்கிற? வீட்டு வேலைக்கு நீங்க சொல்றதால கேட்கணும் நானு. நீ சொல்றது நான் கேட்குமா? இல்லம்மா. ஏண்டி தேவடியா போடி. எதுக்கண்ணே இப்படி அடிக்கிறீங்க பிள்ளைங்க எல்லாம்? பாருங்க ஐயா, மாங்கனி தேங்கனி தின்னு விட்டு பாரு, போன மாட்டு இருக்கிறாங்க பாரு. பாருங்க பசி இருக்கு. 3 நாள் 6 பொழுது ஆகுது. ஓமருது இந்த வாங்க. ஏய் பாருங்க. ஏய் என்னடி எதுக்கண்ணே இப்படி அடிக்கிறீங்க? வந்தது வராதுமா. எதுக்கடி வந்த? அடிக்க வேண்டாம், ஒழிக்க வேண்டாம், அடிபட்ட பாவி இல்ல நான். அப்படியா? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடிகளையும் இதயத்துல எனக்கு இடி மாறி பாயுதண்ணி. ஏடி உனக்காக ஒரு அரை கொட்டு இல்ல இல்ல தங்க மேல கொட்டு இல்ல? தங்கவேல் சேர்த்து போயிடுவா. தங்கவேல் கொட்டை தந்தா இதெல்லாம் சாவறது நீ சாவறது என்னத்துக்கு வந்து நீ? அண்ணே நான் சொத்துட்டேன், நான் வாரல. அம்மா பாவம் பத்தினி தெய்வம். என்ன பாவம் செய்யறியா? என் பிள்ளைங்களை இப்படி அடிக்கிறீங்க. என்ன அடிச்சாலும் அடிங்க, என் பெத்த பிள்ளைங்க மாடு அடிக்கிற மாதிரி அடிக்க. எங்களை வேணா அடிச்சு கொள்ளுது. மாட்டை கட்டி போட்டுட்டு கண்ணை அடிப்பதை போல என் பெத்த பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கிறீங்களே அண்ணி. பாருப்பா ஐயா, நீங்களே பாருங்க ஐயா. இது மாடா 2 பேரும் வந்து முன்னாடி பாருங்க ஐயா. கண்ணா பாரு, பண்ணி குட்டி மாதிரி இருக்கிறாங்க 2 பேரும். இந்த பண்டவாங்க ஓடி எதுக்கு வந்த? நான் சொத்துக்கு நான் வரல, சொகத்துக்கு வரேன். சரி, என் பெத்த பிள்ளைங்களுக்கு நான் ஒருவேளை சோத்துக்கு வந்த பாரு போடுங்க.
பசியா இருக்குது. உங்க காசு வேண்டாம் அண்ணி, என் மக்களுக்கு ஒருவேளை கஞ்சி இருந்தா ஊத்துங்க அண்ணி. ஏண்டா எத்தனை பேர் டீ பேடுறாங்க போய் திங்கிற பீ திங்கிறது ஏன் நீ? ஏன் நீ திங்கிறது? அவங்க என்ன புட்டிக்கிட்டு சொல்ற? ஓ உனக்கு அப்ப நல்ல கூதியா? நான் உங்க வீட்டுல இருந்து கேட்கல, எங்க பாட்டி வீட்டுல இருந்து தாய் மாமன். எங்க மாமா வீட்டுல எங்க மாமா சப்பாத்தி மாம் போடு பொறுத்தான் கொஞ்சமாவே திக்கிறான். ஒரு முறுக்கு இருக்கிறதுக்குள்ள, ஒரு பழம் இருக்கிறதுக்குள்ள, ஒரு தேங்காய் இருக்கிறதுக்குள்ள முட்டை புறத்தை கெடுத்த. ஆரியவ மூஞ்ச மூடிக்கிட்டவ என்னடி வேணுங்க? ஒருவேளை சோறு இருந்தா என் மக்களுக்கு ஊத்துங்க அண்ணி. சோறு வேணுமா? சுந்தரவள்ளி மகாராணி அம்மா சொல்லுங்க. சரி, என்னமோ நம்ம வீட்டு தேடி வந்துட்டோம். நான் அப்படியே தான் சொன்னேன். நம்ம ஊர் தேடி வந்தாங்க, நான் தான் கதவு திறந்து விட்டேன். சாட்டி திரி புடிச்சு உள்ள விட்டுனா உள்ள போட்டுக்கணும். சரி அம்மா சொல்லுங்கம்மா. இந்த பாரு இப்ப என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ணணும்? ஏதோ சாப்பாட்டுக்கு வந்துட்டா. சரி ஏமா, அதனால என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஓட்டமா ஓடி போய் நம்ம வீட்டுல மூட்டை முடியா பொன்னி அரிசி மூட்டை முடியா அடிக்க வச்சுக்கிறோம்ல, 15 படி போட்டு ஆக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா? பொன்னி அரிசி, கிச்சடி சம்பா, அவரால சாப்பிட்டோம். ஐயா எல்லாமே புல்லட் ரைஸ், எல்லா ரைஸ் எப்படியா அதானமா அடியில அழிஞ்சு போயிடாத. பாரு ஏண்டி அந்த பொன்னி அரிசி, கிச்சடி சம்பா, 5020 இதெல்லாம் பாரு. எங்க அண்ணன் மூட்டை பிள்ளை வந்தா அவ தும்பாங்க, எங்க அண்ணன் மூட்டை பிள்ளைங்க வருவாங்க அவங்க தும்பாங்க. காய் போட்டு நான் சும்மா நான் சொல்றேன். இங்க பாரு, கோழி திங்காத பொருட ஆரி இருக்குது. புழு புடுத்தான் சாப்பிடும். என்னடி சொல்லிருக்க? அங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளவு தன்மையா. சரி, கோழி திங்காத பொருள் ஆறி இருக்குது, அதை போய் எடுத்து வந்து கூட அவகிட்ட போ. என்னடி சொல்லுற? ஒரு ஆவேசப்படாதீங்க. எத்தாடி மக்களே, உங்க அத்தை மாமா மீது இருக்கிற கோபத்தை உன் மேல காட்டுறாங்க. உங்க அத்தை மத்தபடி நல்லவங்கப்பா, நீங்க அழ வேண்டாம். என்னதுமா இது? வந்து கோழி திங்காத பொருள். கோழி திங்காத ஆரியம். இதைத்தான் எங்க அண்ணி கொடுத்தாங்களா? இத சமைச்சு சாப்பிடுவதற்கு ஏதாவது பாத்திரம் இருந்தா கேளுங்க. அம்மா அந்த சாப்பாடு செய்யறதுக்கு அந்த ஆரி கொடுத்தீங்கல்ல, அந்த ஆரியத்தை சமைக்கிறது கூழு காய்ச்சறதுக்கு பாத்திரம் வேணுமாமா. அதனால நம்ம வீட்டுல அலமாரி தங்கத்துல பாத்திரம், வெள்ளியில பாத்திரம், தங்கத்துல பாத்திரம், பித்தாளையில பாத்திரம், எல்லா வகையான பாத்திரம் அடுக்கி வச்சுக்கிறோம். அந்த வெள்ளியில தங்கத்துல இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமா? அப்படியா? என்ன வேலைக்கு வந்து நம்ம கேக்குது. நீ சொல்ற வேலை நான் கேட்கணுமா? நீ சொல்ற வேலை நான் கேட்கணுமா? அதெல்லாம் போகுது. கோரியாத்து தூக்கி முன்னாடி போற தேவடியா? தேவடியாளோட இருந்தா நானும் ஒரு தேவடியா தான். சொல்ற தேவடியா? நீ நம்பர் தேவடியாமா? பாரு பாரு, வெள்ளி பாத்திரம், வைர பாத்திரம்லாம் எங்க அண்ணன் வீட்டு பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு தான் வேணும். சரியா? நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ணட்டும்? பாரு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி சரி ஒரு நாய் சட்டி இருக்குதுல்ல, ஒரு மண் சட்டி, அதை போய் எடுத்துட்டு வா. தட்டி கொண்டு வந்துக்கிறேன். எடுத்துட்டு வந்துட்டு நான் அந்த பரத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேமா. பாருடி, இந்த சட்டியாக விட்டது உடையாதே இருக்குது. இது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவ கூழ் வச்சு குடிச்சிட்டு போயிருவா. அதனால கூழ் குடிக்காத அளவுக்கு பண்ணணும். என்ன பண்ணலாம்? நீ எதுக்கெல்லாம் போயிருவ? சரி, என்ன பண்ணணும்? அதனால சட்டி 7 பொத்துல போடணும். குடியா விட்ட. ஆமா, கூழ் காய்ச்சுவதற்காக எங்க மகாராணி அம்மா பாத்திரம் கொடுத்தாங்கம்மா.
ஆகட்டும் அம்மா. இத கொதிக்க வைப்பதற்கு விறகு இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அம்மா ஆயா மகாராணியம்மா, அந்த கூழை கொதிக்க வைக்கிறதுக்கு விறகு வேணுமா? நம்ம வீட்டுல சந்தன கட்டை குங்கும கட்டெல்லாம் வெட்டி அடுக்கி வச்சிருக்கிறோம்ல, அதை ஒரு கட்டை கொண்டாந்து கொடுக்கலாம். அந்த அம்மா காய்ச்சி குடிச்சிட்டு போடும். சந்தன கட்ட குங்குமம் கட்ட. ஆமா தேவடியா எனக்கு நாளைக்கு நான் வேலை வச்சிருக்கேன். ஏமா அதெல்லாம் வச்சிருந்தேன், நாளைக்கு நீ செத்து போன உன்ன எடுத்து அடக்கமே கொண்டு எரிப்பாங்க. தேவடியா முண்டை இங்க பாரு, அந்த சந்தன கட்ட குங்குமம் கட்டமெல்லாம் எங்களுக்குதான் வேணும். இவ்வளவு எரிக்கிறதுக்கு பாரு நோயாளியா அட கேர வேண்டா வாங்குற பையா. ஏன் லக்கு லக்குன்னு சரிம்மா, என்ன கொண்டாந்து கொடுக்கணும் வேற பாரு. என்ன பண்றது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்குதுல்ல, மேல இதை விட்டுட்டு வடக்கு தலவாத்துல வாழை மரம் நிறைய வச்சிருக்கிறோம். ஆமா, அதை என்ன பண்ணணும்? அத மேல விட்டுட்டு அடியில அறுத்துட்டு வரி. அடியிலையா? ஆமா, ஏமா அடியில அறுக்கணும். எடுத்துட்டு வர கத்தியா அறா விடுதா? ஏய் அரபிச்சிட்டாரி நீ கல்ல. ஏய் பா, அந்த வாழை மரத்தை எடுத்துட்டு வரி. அந்த பூ எடுத்துட்டு விடு முண்டை. அம்மா இந்த வாழை மட்டும் கொண்டு அதை கொடு. அம்மா என்னம்மா? இந்தாங்கம்மா. அம்மா வாழை விதியத்தை தேவடியா அந்த கண்டாரோல் நாடு மாதிரி வாழை மட்டும் தாம கொடுத்தா. ஆகட்டும்மா. அம்மா அறிவார்களா? எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து நானே கூழை கொதிக்க வச்சு குடிச்சா அது எங்க அண்ணனுக்கு கௌரவ குறைச்சலா போயிரும். சரி, இந்த கூழை எங்க அண்ணி கையால கொதிக்க வச்சு கொடுக்க சொல்லுங்க, அவங்க கையால நாங்க குடிக்கிறோம். ஆகட்டும்மா. மகாராணியம்மா, இந்த கூழை வந்து அவங்க அண்ணன் வீட்டுல அவங்களே கொதிக்க வச்சு குடிச்சா அண்ணனுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிருமா? அதனால வந்து உங்க கையால இதை கொதிக்க வச்சு கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு போறாங்க. அப்படியா? ஆமா. சரி, என்னமா வந்துட்டே நம்மள தேடி. சரியா? அதனால கொதிக்க வச்சு கொடுத்துருவோம். பாவம். ஓட்டு ஓட்டு. சலாத்தி கல்லேடிச்சு சக்காலாத்தி கல்பே. அம்மா சக்காலாத்தி கல்பே. சாஞ்சி சாஞ்சி ஊதி ஊதி வலிக்கிறைய இடுமே. நாடு மணி பெண்ணே அடித்த நாடு மாறி கருப்பே. நாடு கேட்ட கருப்பே. நாலு நாளா ஊதி ஊதி வலிக்கிறைய இடுமே. அம்மா அம்மா பத்த வச்சுட்டீங்களா? அடி ஆயா, என்னால பத்து வைக்க முடியல. அவ பத்து வச்சு குடி சொல்லு. நீ பத்தினி எத்தனை பத்த வைப்பு ஊரே ஓக்கற ஈன்னு அழுகுற. தேவடியா. ஏய், நான் பத்தினடி. சரி, அந்த அம்மாவையே பத்த வச்சு குடிச்சிட்டு போ. ஆமா. அம்மா என்னம்மா? எங்க மகாராணி அம்மாலாம் பத்த வைக்க மாட்டாங்களா? நீங்களே அடுப்பு பத்த வச்சு கூட காய்ச்சி குடிச்சிட்டு போங்கம்மா. ஆகட்டும்மா. அம்மா மதுரையில மீனாட்சி உன்னை போல பெண்ணாச்சி. இந்த புழு கொதிக்க வேணும் தாயே காமாட்சி.
பத்திரி பக்கத்தால இருந்தனாலதான் பத்திரி பத்திரி அப்படியே பொறி கட்டி எடுத்து பூதியில ஏத்தி விட்டுருவாமா தெரியுமா? அந்த அம்மா பத்திரிங்க அடிச்சா பச்சை மட்டையை கூட பத்த வச்சு எரிஞ்சுது. சேவடியா பத்த வச்சு இந்த மட்டை எரிஞ்சுதா? இந்த பத்திரி பக்கத்தால இருந்தே பத்தி எரிஞ்சுது. என்னது? ஆமா அம்மா அந்த அம்மா பத்த வச்சு கூழெல்லாம் கொதிச்சிருச்சு. நாங்களே வந்து வீட்டுக்கு அது தப்பாயிரும். சரிமா? எங்க அண்ணி கையால குடிச்சு எங்களுக்கு ஒரு வேளை கஞ்சி ஊத்த சொல்லுமா? ஆகட்டுமா மகாராணியம்மா. கூழெல்லாம் கொதிச்சிருச்சான். அது வந்து அவங்க கையால குடிச்சா அது வந்து அவங்க அண்ணனுக்கெல்லாம் பங்கன் எழுதுற உங்க கையால அது ஊத்துறதான். அப்படியா? மாசி படுக்கையிலே பார்த்து கூட இப்படி பேசுற கம்மி பாடுபட்டு காய்ச்சி அதை குடிக்கிறது குட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நாசமாய் போக மாட்டேன், புளி வச்சா மாட்டேன், குத்து வைக்காதவனுங்களா பாவம் இல்ல அவங்க. பிள்ளைகளை கீழே ஊத்துற கஞ்சு ஒருவேளை என் மக்களுக்கு ஊத்திருந்தா கூட அவங்க பசியாரி இருப்பாங்க. இப்படி அந்த கஞ்சை யாரும் குடிக்காம இப்படி கீழே ஊத்தி விட்டுறீங்களே, அதுக்கு என் மக்களுக்கு ஊத்திருந்தா கூட பசியாரி இருப்பாங்க. உனக்கு ஒரு ஏரி இல்ல, ஒரு குட்டை இல்ல, ஒரு கிணறு இல்ல, ஏரி குட்டை கிணறுல உடுதல் தேவையா? ஒரு ஏரியில ஒரு குட்டல ஒரு கிணறு இல்ல. ஏண்டி எதுக்கு வந்த எங்க வீட்டுக்கு? எதுக்கு வந்த? என் புருஷனுக்கு தேவையா? இப்படி வாய்க்கு வந்த முடியல தாயாரே பேச்சு வேண்டாம் வந்தேன். போய் எங்க போய் சாவறது? என்னோட என்னுடைய அரண்மனைக்கு எதுக்கு வந்த? வேண்டாம் நீ போடி. மக்களா அழையாத வீட்டுக்கு நுழையாம வந்து நம்ம தப்புக்கண்ணு. எப்படி மாமா ஒரு கூட பிறந்தவனு பார்க்காம எங்க அண்ணன் கூடயா படுக்க வந்தேன்னு கேட்டான். இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம். கண்டே இதுவல்ல மாமனே.
நான் உன் மாமா வீடுன்னு சொல்லி உன்னை நான் வழி மாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் கண்ணே. இது பேய்கள் வாழக்கூடியது சுடுகாடு கண்ணே. இது கூடிய சீக்கிரத்துல இது சுடுகாடாத்தான் போகும். அலையாத வீட்டுக்கு நம்ம நுழைய கூடாது. நுழைந்தது நம்ம தப்பு. அதாவது அண்ணன் தான் எனக்கு சொந்தம், அண்ணன் பொண்டாட்டியுமா எனக்கு சொந்தம். காது தான் நம்ம கூட பிறந்தது, காதுல இருக்கிற கடுக்கணுமா கூட பிறந்தது. அதனால நம்ம இனிமேல் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அப்பயே என் மன்னவர் சொன்னார், கண்ணே நல்லா பொழைச்சு போனா வானு கூப்பிடுவாங்க, வர்ணப்பாய் போடுவாங்க. கெட்ட அழிஞ்சு போனா கிழிஞ்ச பாய் கூட போக மாட்டாங்க. அங்க போனா அடியும் வரும், உதையும் வரும், உனக்கு அவமானமும் வரும். நீ போக வேண்டான்னு என் புருஷன் அப்பயே சொன்ன. என் மன்னவரோட வார்த்தையை கேட்காம நான் வந்தது என் தவறுதான். மந்திரிமார்களா, அம்மா இங்க நடந்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். நான் உங்க அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லலம்மா. எங்கேயாவது போற உங்க அண்ணன் வீட்டுலதான் சாப்பிட முடியல. அம்மா எங்க வீட்டுல எதனாலும் முடிஞ்ச ஒரு கஞ்சா கூழ ஊத்துற சாப்பிட்டு போவீங்க. அங்க அந்நியர் வீட்டுல நாங்க அன்று நாள் முதல் இன்று நாள் முதல் நாங்க கை நினைத்தது கிடையாது. கேட்ட வார்த்தையே சந்தோஷம். நாங்க வருகிறோம். எங்க அண்ணன் அப்படி ஏதாவது கேட்டா இந்த பாவிதா இந்த வழியில தான் போனான்னு மட்டும் சொல்லுமா. அப்படி ஆகட்டும் அம்மா. இந்த மரத்தடியில செத்த நேரம் நீங்க ஆயாசமா படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நாடு தேடி போலாம் வாங்க. என் மக்களுக்கு தாகமா இருக்குது. இங்க போற வழியில ஏதாவது கிணறு குளம் ஏதாவது இருக்குதா? அம்மா எங்க ராமலிங்க செட்டியார் வெட்டி வச்ச கிணறு இருக்குதம்மா. அப்படியா? அங்க போய் தண்ணீர் அருந்தி விட்டு பிறகு நீங்க போங்கம்மா. ஆகட்டும் வாங்க. இந்த கிணத்துல நான் தண்ணி கொண்டு வரேன். செத்த நாள் நீங்க படுத்து ஆயாசமா தூங்குங்க. உங்களுக்கு நான் தாலாட்டு பாடுறேன். ஆகட்டும் தாயே. கண்ணே உனக்கு ராரி 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 ராரோ. நான் பெரிய ஞானசேகர சந்திரசேகர குணசேகர உனக்கு ராரி ரெண்டு கண்ணுனக்கு தூரி எழுதி மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு நல்ல சமயம். எங்க அண்ணனோட தேவியாகப்பட்ட எங்க அண்ணி அப்பயே கேட்டா, உனக்குல ஒரு குளம் இல்லையா, உனக்கு ஒரு கொட்டை இல்லையா, உனக்கு ஒரு முளை கயிறு இல்லையா, எதுக்குடி இந்த உசுரை வச்சுட்டு இன்னும் நீ இருக்கிற, நீ இங்க எதுக்குடி வந்த, உங்க அண்ணன் கிட்ட படுக்க வந்தியான்னு கொச்சையா கேக்குறாளே. இந்த வார்த்தையை வாங்கி இனிமேல் நம்ம உயிரோட இருக்கணுமா? இனிமேல் நம்ம உயிரோடையே இருக்க கூடாது. இந்த மக்களை எல்லாத்தையும் நான் பெத்த 7 மக்களையும் இந்த கிணத்துலயே போட்டு கொன்று விட்டு நானும் மடிய போறேன்.
இருக்கிறாங்க. அம்மா கங்கா பவானி தாயே, உன்னை போல ஒரு பொண்ணு நானு. என் மக்கள் எல்லாம் உங்க இடத்துல நான் தூக்கி போடுறேன்னு ஏத்துக்கம்மா.